வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போ நான் படிக்க ஆரம்பித்தா என்னால் நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி 10, 11, 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சில பல மாணவர்கள்கிட்ட இருக்கலாம். நிறைய பேர் ஏற்கனவே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் நம்மளில் சில பேர் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், அல்லது சிலபஸ் இன்னும் குறைப்பாங்க, அல்லது இந்த எக்ஸாம் இந்த வருஷமும் இல்லாமல் போகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால நம்ம படிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்போம், அல்லது படிச்சுக்கலாம் பாடம் இருக்குது அப்படிங்கிற நினப்பில் நம்ம படிக்காமல் இருந்திருப்போம்னா நம்ம ஜீரோவில் இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஃபஸ்ட் டிவிஷனுக்கு, செகண்ட் டிவிஷனுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம். அப்பப்போ கிளாஸில் டீச்சர்ஸ் வச்சுருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்போம். இப்போது ஃபைனலாக எக்ஸாம் டேட் வந்துருச்சு, எக்ஸாம் நெருங்கிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு திகிலாக இருக்கும். இப்போ புத்தகத்தை எடுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ, எடுத்தால் படிச்சிட முடியுமா, நம்ம எப்படி படிக்க போகிறோம்னு தெரியலையே, மார்க் நமக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணுனா போதும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக இனி லாஸ்ட் மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணால் கூட உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் அதே மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மதிப்பெண்களை நீங்கள் கூடுதலாக்க முடியும். என்ன மெத்தட் அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிக்கணும். எதை பிரிக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட்ஸை பிரிக்கணும். எந்தெந்த சப்ஜெக்ட் ஈஸி, எந்தெந்த சப்ஜெக்ட் கஷ்டம், ரைட்? நீங்கள் 10th இருக்கீங்கன்னா 5 சப்ஜெக்ட் இருக்க போகுது. 5 சப்ஜெக்டையும் பிரிங்க, எது ஈஸி எது கஷ்டம்னு. +2 இருந்தால் நீங்கள் டோட்டல் மார்க்குக்கா அல்லது கட் ஆஃப் மார்க்குக்கான்னு பிளான் பண்ணிவிட்டு, டோட்டல் மார்க்குக்காக இருந்தால் 6 சப்ஜெக்டை பிரிங்க, கட் ஆஃப் மார்க்காக இருந்தால் 4 சப்ஜெக்டை பிரிங்க. பிரிச்சுட்டு அந்த சப்ஜெக்டில் எந்தெந்த பாடம் ஈஸி, எந்தெந்த பாடம் கஷ்டம் அப்படின்னு பிரிங்க. இப்போ நீங்கள் பிரித்ததில் இப்படி எது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது கஷ்டமான பாடம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஈஸியான பாடம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஈஸியான பாடத்துக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நிறையா டைம் கொடுத்து, கஷ்டமான அதை படிக்காத அந்த பாடங்களுக்கு கொஞ்சம் குறைவான டைம் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸை இப்படி பிரித்ததுக்கப்புறம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்களுடைய மதிப்பெண்களை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10th ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு 5 சப்ஜெக்ட் பிரித்ததில் மேத்ஸு, இங்கிலீஷ் மட்டும் கஷ்டமாக இருக்குது, மற்ற 3 பாடம் ஈஸியாக இருக்குன்னா அந்த 3 பாடத்துக்கு கொஞ்சம் குறைவான டைம் கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த இங்கிலீஷ்க்கும் மேத்ஸுக்கும் அதிகப்படியான டைம் கொடுத்து படிக்கலாம். இப்போ மேத்ஸில் ஒரு 8 சாப்டரில் ஒரு 3 சாப்டர் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா புதுசாக அவங்க படிக்க வேண்டியது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இல்லை 5 சாப்டர் அவங்களுக்கு தெரியும்னா 5 சாப்டர் ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஒரு சாப்டர் அல்லது 2 சாப்டர் கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மார்க்கை அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.